எனக்கு வந்து ஒரு ஆதங்கம்னு சொல்கிறத விட ஒரு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆதங்கம் ப்ளஸ் கோரிக்கை. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுவோம், இப்போல்லாம் ஈவு இறக்கமே இல்லை, எல்லாருமே சுயநலமாக இருக்காங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க தேவையை பார்த்துட்டு எல்லாருமே ஓடுறாங்க, ஒருத்தனுக்கு ஒரு கஷ்டம்னா வந்து எவனுமே உதவ மாட்டுறாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா நல்லவங்க நிறையா பேர் இருக்காங்க. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒரு பிரசவத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இப்போ பிரசவ வலி வருதுன்னு வச்சிங்களேன், அது நைட்டு 10 மணி 12 மணி அந்த டைமாக இருந்தாலும் ஒருத்தர் ஆட்டோ எடுத்துகிட்டு ஓடி வருவார், எங்கே இருந்தால் நம்ம ஃபோன் பண்ணாலும். நிறைய அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க வந்து. அதேமாதிரி ஒரு ஆம்புலன்ஸன் வண்டி வேகமாக போகுதுன்னு வச்சிங்களேன், அந்த ஆம்புலன்ஸன் வந்து ஓட்டிகிட்டு போகிறாருல, அவர் வந்து ஒரு உயிரை காப்பாற்றணுன்ட்டு வேகமாக ஓட்டிகிட்டு போவார். அப்போ எல்லாருமே வந்து வழி விடுவாங்க. ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்குதுன்னா நிறையா பேர் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த கீழே விழுந்தவங்களுக்கு. இப்படியெல்லாம் நல்லவங்க இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் வந்து என்ன ரீசன்னா வந்து ஏன் இந்த வேலையை வந்து அவங்க தொடர்ந்து பண்ண முடியல அப்படின்னு பார்க்க போனால், அவங்கவுங்களுக்கு குடும்பம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு தேவைகள் இருக்கிறதுனால ஒரு அவங்க ஓட்டத்தில் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து ஒதுக்கி செய்யலாமே தவிர அவங்களால ஒரு நாள் முழுவதும் வந்து ஒதுக்கி செய்ய முடியாது. அதே சமயம் இந்த நாடு தான் முக்கியம், இந்த நாடு தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சமூக ஆர்வலர்கள் இந்த சமூகத்துக்காக போராடி, கெட்டவங்க கிட்ட போராடி உயிரே விட்டவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்றைக்கும் போராடிக்கிட்டு இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த நாடு நல்லா இருக்கணும், இயற்கை அழிஞ்சு போகுது, ஒருத்தனுக்கு கெட்ட விதமாக ஒருத்தன் சொத்தை பிடுங்குறானா அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சொத்தை வாங்கி கொடுத்து அந்த மாதிரிலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. தமிழ்நாடு அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன், எனக்கு என்ன ஆதங்கம்னா, இப்போது ஒருத்தன் வந்து கள்ளசாராயம் குடித்து செத்து போகிறான், எவ்வளவோ வந்து தேவையில்லாத செலவெல்லாம் தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் வந்து பண்ணுது. 10 லட்ச ரூபாலாம் அவங்களுக்கு நிதி உதவி கொடுக்குது. ஆனால் அதே சமயம் இந்த மாதிரி சமூக ஆர்வலர்களை எல்லாரையும் ஒரு இடத்துல, எல்லா மாவட்டத்துலேயும் இருக்கிறவங்க, எல்லா தமிழ்நாடு முழுக்கையும் இருக்கிறவங்க ஒரே இடத்துலையே கூப்பிட்டு இந்த முதலமைச்சர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா மாதிரி நடத்தி அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கௌரவப்படுத்தணும். அந்த மாதிரி கௌரவப்படுத்தினா அதை பார்த்து நிறைய பேர் வந்து இந்த சமூகத்தில் ஒரு சின்ன சின்ன ஏதோ ஒன்று நடந்தனா கூட நேர்மையாக நடந்துக்கணும், நம்ம தப்பை தட்டி கேட்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்ததுன்னா நாடு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விதமாக மாறிக்கிட்டு வரும். எனக்கு வந்து இந்த ஆதங்கமும் இந்த எண்ணமும் இருந்தது. அதே சமயம் அவங்களுக்கு யாருமே எதுவுமே சப்போர்ட் பண்ணலை, நல்ல விதமாக வந்து ஊக்கப்படுத்தலை அப்படின்ற எண்ணம் இருந்தது. அது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் இதை சொல்கிறேன். ஓகே, இதுக்கப்புறமா இது நடக்குதான்னு பார்ப்போம்.